ரத்த குழாய்கள்ல போக வேண்டிய ரத்த ஓட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, கம்மியாக்கிடும். ஸோ கரெக்ட்டா வந்து எவ்ளோ ரத்தம் போணுமோ, எவ்ளோ வந்து அ ரத்த ஓட்டம் இருக்கணுமோ, அது கம்மியாயிடுது அப்படின்றதுனாலேயே சில பாதிப்புகள் உண்டாகுது. ஸோ அதே மாரி செமன்ல எல்லா விதமான அம் பாராமீட்டர்ஸும் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாறத நம்ம பார்க்குறோம். ஸோ சுகர், பிபி இருந்தா அத எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ணும். இப்ப சுகர் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு, இல்ல பிபி இருக்குன்னா, அதற்கான மெடிசின்ஸ் எடுத்து அது கரெக்ட்டான லெவல்ல மெயின்டெயின் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா வந்து ரத்த ஓட்டம் கரெக்ட்டா இருக்கும். ஸோ ஸோ அதனால உற்பத்தி ஆகுற விந்துக்களோட எண்ணிக்கை, நீந்திர தன்மை, உருவமைப்பு எல்லாமே பெட்டரா இருக்கும். பட் ஒரு வேள அது சரியா கண்ட்ரோல்ல இல்ல. அன்கண்ட்ரோல்டா இருக்கு. சுகர் இருக்கு. ஆனா அவங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கல. ஏன்னா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இருக்கு லைட்டா இருக்கு. அதனால நாங்க வந்து டயட்ல பார்த்துட்டுருக்கோம். இல்ல வந்து நேச்சுரலாவே கம்மி பண்ண போறோம்ன்னு சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப நாளா கம்மி பண்ணாம, அது ஹையா தான் இருந்துட்டே இருக்கும். ஸோ ரத்த அழுத்தம் இருக்கும். சுகர்ஸ் இருக்கும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் நாட்கள்லயே வந்து ஆட்டோமேட்டிக்கா அது செமனியும் அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.